அருவ வழிபாட்டு சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நண்பர்களை தேர்ந்தெடுப்பது போல சித்தர்களையும் தேர்ந்தெடுக்கும். அதுதான் வள்ளுவர் சொன்னார், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக கொள்ளல் அப்படின்னு. அப்ப நம்ம பழகக்கூடிய எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து நல்லவங்களை ஒழுக்கமானவங்களோடு பழகிறோமோ அதே போலதான் சித்தர்களும் ஞானிகளும். எல்லோரும் சித்தர் கிடையாது, எல்லோரும் ஞானி கிடையாது. அரைக்குறையா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா முழுசா தெரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் தான். சித்தர்களை பார்த்தீங்கன்னா 18 சித்தர் தான் உங்களுக்கு ஃபேமஸானவங்க. எத்தனை கோடி சித்தர்கள் இருக்காங்க. ஏன் அவங்க பேர் இல்லை? மக்களுக்காக மக்களோடு மக்களாக வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் மக்கள்கிட்ட நம்ம மக்கள் மனசுல இருக்கிறாங்க. அதுபோல நண்பர்களை தேர்ந்தெடுத்தாலும் அவர் சம்சாரியா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சம்சாரியை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். சன்னியாசியான ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம். அது வயசு கடந்து தேர்ந்தெடுக்கலாம். இளைய பருவத்துல சம்சாரிகளோடு நம்ம பழகணும், நேர்மையான மனிதனோடு பழகணும்னு சொன்னா நாம நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் நல்ல சுகமாக இருக்கும். அதான் சொன்னாங்க, சேரிடம் அறிந்து சேர் அப்படின்னு. எந்த இடம் நம்ம போறோமும் சித்தர்களாக இருந்தாலும் சரி, தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒளி வழிபாட்டுக்கு எதுவும் கிடையாது. ஒளி வழிபாடு நீங்க மட்டும் செய்ய வேண்டியதான், அது எதுவும் கிடையாது. ஒளி வழிபாட்டுல சம்சாரியாக இருந்து யாரு ஒளி வழிபாடு சொல்லி தராங்களோ அவங்களோட சேரணும். அதுதான் ஒளி வழிபாட்டுக்கு எதுவுமே எது கிடையாது. அதனால நீங்க ஒளி வழிபாட்டுல சம்சாரிகளாக இருந்து யாரு உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், வாழ்க வளம்.